அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மிக கொடுமையான நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, தீராத உடல் பிணியாக இருந்தாலும் சரி, வயது வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் நோய் நொடிகளால் கஷ்டப்படுறாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, கண்கள் சரியாக தெரியவில்லை அப்படின்ட்டு ஆரம்பித்து நிறைய விதமான பெயர் தெரியாத வியாதிகள் தினம்தோறும் மக்களை அச்சுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட வியாதிகள் அது மரபணு வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது பரம்பரை வியாதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வாமையாக இருந்தாலும் சரி, அழற்சியாக இருந்தாலும் சரி, என்ன நோயாக இருந்தாலும் சரி, மூப்பு காரணமாக வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, இந்த நோய்களிலிருந்து மனிதர்களை மீட்டு அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆரோக்கியமான வாழ்க்கையை அளிக்கவும், ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கவும் தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க. ஏன்னா இன்றைக்கி இளமையிலேயே நிறைய பேர் நோய்வாய்ப்படுறாங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இதயம் சம்பந்தமான கோளாறுகள் வருது. அதே போல் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், லிவர், ஸ்ப்ளீனு தொடர்பான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இத்தகைய பிரச்சனைகள் அவர்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மந்திரத்தை மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய மந்திரங்கள் நம்ம பார்த்துட்டோம். உடல் நோயை தீர்த்து ஒரு முழு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மந்திரங்கள். நாராயணிய மந்திரம் பார்த்துருக்குறோம், தன்வந்திரி பகவான் ஸ்லோகம் பார்த்துருக்குறோம், அஸ்வினா குமாரர்கள், அந்த அஸ்வினி குமாரர்களோட மந்திரத்தை பார்த்துருக்குறோம், மகா மிருத்யுஞ்ச மந்திரம் பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அந்த நோய்வாய்ப்பட்டவர்களும் இதை உச்சரிக்கலாம், இல்லை அவர்களுக்காக அவர்கள் உடன் இருப்பவர்களும் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். நோய்வாய்ப்படுபவர்கள் ஒரு வகையில் துன்பப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு உரியவர்கள் அந்த நோய்வாய்ப்படுறவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க ஒரு பக்கம் வேதனை, சொல்ல முடியாத வேதனை அடைவாங்க. அதெல்லாம் அனுபவப்பட்டவங்களை போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த கொடுமையெல்லாம் எவ்வளோ ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ ஒரு புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்கள போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களால வார்த்தைகளில் சொல்ல முடியாது, கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வரும். நமக்கு வேண்டியவர்கள் கஷ்டப்படும் பொழுது நம்ம அவ்வளோ மனவேதனை அடைவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எளிதில் குணமடையணும். என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து காய்ச்சலால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லா டெஸ்ட்டும் நார்மலுன்னு வரும், எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலுன்னு வரும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நார்மலான உடம்பு இருக்காது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு பழைய உடம்பு மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது என் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சாதாரண மைக்ரைன், ஒற்றை தலைவலி இருந்தால் கூட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த ஒற்றை தலைவலியிலிருந்து உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். நேரம் காலம்லாம் இதற்கு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஆபத்துலேயும், இப்போ ஒரு விஷம் தாக்கி இருக்குது, ஒரு விஷ பாம்பு ஒன்று கடிச்சிடுச்சு, அந்த விஷம் முறியணும், அது உடம்பை விட்டு இறங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் கருட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். கருடன்னா முதல்ல யார்? பெரிய திருவடி என்று அழைக்கக்கூடியவர் தான் கருடன். காசியப முனிவருக்கும் வினதை அவங்களுக்கும் மகனாக பிறந்தவர். சூரியனின் தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருணனின் தம்பியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கருடன். பக்ஷி ராஜனாக இருக்கக்கூடியவர். பறவை இனங்களுக்கெல்லாம் இவர் தான் அரசன். ஸோ இந்த கருடனும் நாகமும் நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இந்த கருடனை பார்த்தாலே இந்த விஷ ஜந்துக்கள்லாம் அஞ்சு நடுங்கும், போய் ஒளிஞ்சிடும். இந்த கருடன் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அந்த இடத்துல சுபிக்ஷமும் நன்மைகளும் மட்டுமே மேலோங்கி இருக்கும். நீங்கள் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கரெக்டாக அந்த கோபுரத்துக்கு மேலே கருடன் வட்டமிடுவதை நம்ம பார்க்கலாம். அந்த கோவிலில் அனைத்தும் ஆகம விதிப்படி நடந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல கருடனை பார்க்க முடியும். அந்த கோவில் ஆகம விதிப்படி கும்பாபிஷேகத்துக்கு விதிகளை பின்பற்றலை அப்படின்னா நம்ம அங்கே பக்ஷிராஜனை பார்க்க முடியாது. ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், மன வலிமை பொருந்தியவர், விஷ ஜந்துக்களை எல்லாம் ஒரே பார்வையில் கொல்லக்கூடியவர்.
அத்தகைய கருடாழ்வரை நினைத்து நாம் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம். இதை ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் உச்சரித்தால் போதும். அந்த நோய்வாய்ப்பட்டவர் எழுந்து நடக்க முடியும், குளிக்க முடியும்னா அவரே குளிச்சுட்டு இதை உச்சரிக்கலாம். ஒரு முறை உச்சரித்தால் போதும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு உரியவர்கள் அவங்க பக்கத்தில் அமர்ந்து ஜஸ்ட்டு உங்கள் கையில் கொஞ்சமாக திருநீர் எடுத்து உச்சரிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை மட்டுமாவது உச்சரிச்சுட்டு அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் நெற்றியில் இதை நீங்கள் பூசி விடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் திருநீர் போட்டு அவங்கள குடிக்கவும் செய்யலாம். சரிங்களா? அது நம்மளோட விருப்பம்தான். இது அசைவம் சாப்பிட்ருக்குறாங்க, இல்லை தீட்டு காலங்களில் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எடுத்துக்க தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உடல் நோய்வாய்ப்பட்டவர்கள் தினம்தோறும் அவர்களுடைய உடல் நலத்திற்காக அசைவம் எடுத்துக்க நிறைய டாக்டர்ஸ் வலியுறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் லேடிஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க இதை தாராளமாக செய்யலாம். என்ன, நீங்கள் பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் வெளியிலே இருந்து நீங்கள் இதை செய்யலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இதை இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் இதை சொல்லும் பட்சத்தில் ஒரே நாளில் கூட உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய உடலில் நிகழும். அதனால் நீங்கள் முழு நம்பிக்கை வைத்து இதனை நீங்கள் சொல்லுங்கள், உச்சரிங்க. அதுவே போதுமானது. இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கருடாழ்வார் மந்திரம். அமிர்த கலச ஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபுத வந்தியம் வேத சாஸ்திரை இர சிந்தியம் விவித சூலப பக்ஷை தூய மானாண்ட கோணம் சகல விஷ விநாசனம் சிந்தையேத் பக்ஷிராஜம் சிவ ஓம் ஸ்வாஹா. இது தாங்க அந்த மந்திரம். நீங்கள் கருடனை பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் அமிர்த கலசத்தை வச்சிருப்பார். அவருடைய தாயை அடிமை வாழ்க்கையிலிருந்து மீள்வதற்காக அவர் அந்த கலசத்தை ஏந்தி வருவார். இந்த கருட புராணம் அப்படிங்கிறது கருடனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நடந்த ஒரு உரையாடல் தான். 18 புராணங்களில் ஒன்று, 19,000 ஸ்லோகங்கள் அதில் இருக்கின்றன. மனித வாழ்க்கை பற்றியும் கருமா பற்றியும் மரணத்திற்கு பின்பான அந்த வாழ்க்கை ஆத்மா எங்கே போகுது, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இந்த கருட புராண நூலுங்க. இந்த மந்திரத்தோட பொருளையும் நம்ம பார்த்துடலாங்க. அமிர்த கலசத்தை தன் கையில் ஏந்தியவரே, அனைத்து தேவ தேவியர்களால் வணங்கப்படுபவரே, இவரின் பெருமையை யாராலும் விவரிக்க முடியாதவராக விளங்குபவர். இவரின் இறக்கை காற்று அண்டங்களை எல்லாம் நடுநடுங்கச் செய்யும். இவரை வணங்கினால் பாம்பு விஷம் நீங்கும், சக விஷத்தால் ஏற்பட்ட வியாதிகளும் நீங்கும். பட்சிராஜனான கருட பகவானை நான் சிந்தையில் நிறுத்தி ஆராதிக்கிறேன். இதுதாங்க இதோட பொருள். மிக முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நக்கலாக கமெண்ட் செக்ஷனில் அப்போ நாங்கள் எல்லா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வேணாமா, வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் நாங்கள் சொன்னால் போதுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அலோபதி எடுக்கிறீங்களோ, ஆயுர்வேதம் எடுக்கிறீங்களோ, ஹோமியோபதி எடுக்கிறீங்களோ, அதோடு சேர்ந்து இதையும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீண்ட நாட்களாக நோயினால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அனைவரும் பூரண ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக நீண்ட ஆயுளோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.